அமானுஷ்ய வீடியோ கொஞ்சம் நிறைய வெளியில் வருது. அமானுஷ்யமாக இங்கே இப்படி இருக்குது, அங்கே இது நடந்துச்சு, அங்கே அது நடந்துச்சு, இந்த மலையில் இது நடந்திருக்கு இப்படிங்கிற மாதிரி. இது ஆங்கிலத்திலையும் இருக்குது, மலையாளத்துலேயும் இருக்குது, தெலுங்குலேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. இது எல்லா மொழிகள்லையும் இருக்குது, அறக்குறையா அரபிலையும் இருக்குது. நிறைய வீடியோக்களை பார்க்கும்போது இது அமானுஷ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய தொடர்கள் கூட வரும், டிவி சேனல்கள்லேயே வரும். அந்த மலைக்கு போய் பேட்டி காண்ற மாதிரி, கொல்லிமலைக்கு போகிறது, பல மலைகள் இருக்குது. அங்கே போன உடனே அதெல்லாம் அப்படியே இந்த இருட்டு விஷயம் எல்லாம் இந்த இருட்டு விஷயத்தை வச்சு திருட்டுத்தனம் பண்ணுறது. அப்போ என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாம் கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, சரியான சித்தாந்தங்கள் இல்லை, எதுவுமே இல்லை, பயம் இருக்குது. இந்த பயத்தை மூலதனமாக வச்சு தான் அமானுஷ்ய வீடியோக்கள்னு சொல்லி நிறைய வெளியிடுறது. சிசிடிவியில் பார்த்து இது தெரியுது, அது தெரியுது, இதை பாருங்க, அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ வெளிப்படுத்தும் போது இதுவும் பார்த்தீங்கன்னா இதே சகோதரர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபேக்ட் தமிழ் இதே சகோதரர் தான். இந்த விஷயம் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கிறாரு. இந்த அமானுஷ்யம் சொல்லக்கூடியதில் என்ன, அவங்க எப்படி எப்படி எடிட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அவங்க வெளியிடக்கூடிய அந்த விஷயங்கள் எங்கேருந்து வருது, இவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க. ஃபாரினில் ஒரு சேனல் நடந்துகிட்டு இருக்கோம், இவங்க பார்க்க வேண்டியது பொதுவாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலமும் தமிழும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மொழிகள் தெரிஞ்சிருந்து இங்கே தமிழும் தெரிஞ்சால் இது ஒரு ஆபத்தாகவே இருக்குது. இவங்க தொலாவிக்கிட்டே இருக்கிறாங்க எதுலேயோ நெட்டில். இவங்க ஆங்கிலம் தெரியுதில்ல, தொலாவும் போது அங்கே உள்ள தப்பான நம்பிக்கை இங்கே புகுத்திடுறாங்க. இங்கே புகுத்தி சர்வசாரம் பரப்பி விடுறாங்க. அங்கே என்ன நிகழ்வு ஏது எதுவும் பார்க்குறதும் இல்லை. உதாரணத்துக்கு இப்படின்னு சொல்லி கையை காட்டுறது, கையை காட்டும் போது ஒருத்தன் பறந்து விழுகிற மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக சினிமா, அது சினிமாவுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அது அந்த வீடியோ இப்போ அமானுஷ்யம் பாருங்கள், ஒரு பெண்மணிக்கு இப்படி கையை காமிச்ச உடனே ஒருத்தன் பறந்து விழுகிறான் பாருங்கள், ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அது ஆங்கில திரைப்படம், அது ஏதோ ஒரு நாட்டில் நடந்திருக்கு. நடக்கும்போது ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. அந்த ஷூட்டிங் அப்படி இது பண்ணிட்டு இதை மட்டும் எடுத்து எவனோ ஒரு கிறுக்கன் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறான். அதை பார்த்தவொடனே இங்கே உள்ள கிறுக்கன் என்ன பண்ணுறாங்க, அமானுஷ்ய சக்தி இருக்குது பாருங்க அப்படின்னு இந்த வீடியோ ஒரு 2 நிமிஷம் ஓடும், 1 நிமிஷம் ஓடும். உடனே இப்படிங்க ஒரு ஆள் பறப்பான், இப்படிங்க ஒரு பொருள் உடையும். இதெல்லாம் இப்படி காட்டும்போது மக்கள் அமானுஷ்யம் மேலே இருக்குது, அப்போ ஜோசியத்தை தகுந்த மாதிரி ஆமாம் அதெல்லாம் இருக்குது அப்படின்றது. அப்போ இது சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் போட்டிருக்காரு சகோதரர், பல வீடியோக்கள் போட்டிருக்கிறாரு. இந்த சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழில் பல வீடியோக்கள் இருக்குது. யாருக்கு பேய் பிசாஸ் ஆவி சம்மந்தமாக நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா யாருக்குறைய ஒரு 25க்கு நெருக்கமான வீடியோக்கள் இருக்குது. எல்லாமே சமுதாயத்துக்கு தேவையான விழிப்புணர்வு வீடியோ, நல்ல வீடியோக்கள் அது. அப்போ அந்த வீடியோக்குள்ளே பல வீடியோக்களை நம்ம பார்த்ததில் ஒரு 2 வீடியோக்களை போடுறோம், அதை பாருங்கள். அது காஞ்சனா திரைப்படத்தை மிஞ்சும் அமானுஷ்யமான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இன்டர்நெட்ல வலம் வருது. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வீடியோவோட லிங்க் அனுப்பி வச்சிருந்தாங்க. இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாண்டட் ஸ்விங்கிங் பார்க். பார்க்ல 3 ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சல்ல நடுவுல இருக்க ஊஞ்சல் மட்டும் தானாக அசையும். இது அந்த ஊஞ்சல்ல ஆடிட்டு இருந்து கீழே விழுந்து இறந்து போன ஒரு பொண்ணோட ஆவிதான் அந்த நடு ஊஞ்சல்ல உட்காந்து ஆடுறதாக சொல்லி ஒரு வீடியோ இன்டர்நெட்ல உலா வருது. இந்த வீடியோ உண்மையா அப்படி சொல்லிட்டு நாம பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட வீடியோவை முதலில் ஆகஸ்ட் 27, 2007 டயாரி ஓ ஃபிர்மட் டிவி என்ற யூடியூப் யூசர் வெளியிட்டார். இந்த குறிப்பிட்ட ஊஞ்சலை பற்றி பல வீடியோக்கள் உண்டு. இந்த இடம் அர்ஜென்டினாவில் உள்ள ஃபிர்மட் என்ற ஊரில் இருக்கிறது. இந்த ஊஞ்சலுக்கு பின்னால் இருக்கும் பெண்ணின் ஓவர் கோட்டை சூம் செய்து பார்த்தால் அவருடைய உடை காற்றில் ஆடுவதை பார்க்க முடியும். இந்த 3 ஊஞ்சல்ல நடுவுல இருக்கிற ஊஞ்சல் மட்டும் கொஞ்சம் விரிவாக இருக்கும். சைடுல இருக்கிற 2 ஊஞ்சலும் சுருங்கி யூ ஷேப்ல இருக்கிற மாதிரியான வடிவத்துல இருக்கும். இந்த ஊஞ்சல் காத்துனாலதான் ஆடுதா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக சைஃபை அப்படின்ற தொலைக்காட்சியில ஃபேக்ட் ஆர் ஃபேக் அப்படின்ற ப்ரோக்ராம்ல உள்ள குழு இதை செக் பண்ணி பார்த்தாங்க. இந்த குழு ஊஞ்சலை சுற்றி ஒரு டென்ட்டை எழுப்பி ஃபேனை வைத்து ஊஞ்சல் மீது காற்று படும்படி செய்தனர். இதில் சைடில் இருந்த 2 ஊஞ்சல்களும் ஆடவில்லை, ஆனால் நடுவில் இருந்த ஊஞ்சல் மட்டும் ஆடியது. இறுதியாக காற்றினால் தான் இந்த நடுவில் உள்ள ஊஞ்சல் ஆடுகிறது என்று நிரூபித்தனர்.
ஊஞ்சலுடைய டிசைன் டிஃபரெண்டா இருக்கிறதுனால தான் அந்த ஊஞ்சல் ஆடுது. இது அமானுஷ்யமான எந்த ஒரு விஷயத்தாலையும் ஆடல. கோஸ்ட் இன் சவுதி அரேபியா. சவுதி அரேபியால ஒரு நபர் பேய் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக பேய் இருக்கிறதா சொல்லப்பட்ட ஒரு வீட்டுக்கு வீடியோ கேமராவை எடுத்துட்டு போனாரு. அங்க அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடந்துச்சு. ஃபேன் தானா சுத்துறதும் கதவுகள் அடிக்கிறதுமான பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடந்துச்சு. பயந்து போன அவரு அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடிட்டாரு. வெளியே வந்த அவர் இந்த வீட்டுல பேய் இருக்கிறதாக ஒத்துக்கொண்டதாக சொல்லி ஒரு வீடியோ இன்டர்நெட்ல உலா வருது. இந்த வீடியோ உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட வீடியோவை அப்லோட் செய்தவர் அட்வென்ச்சரர் ஆலா என்ற யூடியூப் சேனலை வைத்துள்ளவர். இவர் இந்த மாதிரி வீடியோக்களை தான் இவருடைய யூடியூப் சேனலில் அப்லோட் செய்திருக்கிறார். இவருடைய வீடியோவை ஆராயலாம். இந்த வீடியோ கண்டினியூஸாக எடுக்கப்பட்ட வீடியோ அல்ல, பல முறை கட் செய்யப்பட்டு எடிட் செய்யப்பட்ட ஒரு வீடியோ. குறிப்பாக ஒரு இடத்தில் திடீரென கதவு அடித்த சத்தம் கேட்கும். சத்தம் வந்த அறையின் கதவருகே வருவார். கதவை தொட்டவுடன் அடுத்த பிரேமில் கதவு முழுதாக திறந்திருக்கும். இவருடன் இன்னொருவரும் உடன் வருவார். அவரும் யூடியூப் சேனல் வைத்துள்ளார். அவருடைய யூடியூப் சேனல் அட்வென்ச்சரர் அகமது கிரிஷே. இவரும் இவருடைய கேமராவில் எடுத்த வீடியோவை யூடியூப் சேனலில் அப்லோட் செய்திருக்கிறார். இவருடைய வீடியோவில் இந்த காட்சிகள் எல்லாம் ஹை குவாலிட்டியில் இருப்பதால் இந்த வீடியோவை நாம் ஆராயலாம். இவருடைய வீடியோவிலும் கதவருகே சென்றபோது வீடியோ கட் செய்யப்பட்டுள்ளது. ஏன் இருவருடைய வீடியோவிலும் கதவருகே வந்தபோது கட் செய்யப்பட்டது? அகமதின் வீடியோவின் தரையில் ஜூம் செய்தபோது அதற்கான விடை கிடைத்தது. அங்கே ஒரு நபரின் கால் தடம் தூசியில் இருந்தது. அகமது மற்றும் ஆலாவின் வீடியோக்களில் இருவரும் காலில் காலணி அணிந்திருந்தார்கள். ஆனால் காலணி அணியாத யாரோ ஒருவர் தான் அந்த தூசியிலே நடந்திருக்கிறார். அந்த மூன்றாவது நபர் யார் என்று தேடிய போது ஆலாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் யார் அந்த மூன்றாவது நபர் என்பதற்கான விடை கிடைத்தது. அந்த மூன்றாவது நபர் அட்வென்ச்சரர் ஆஃப் ஈஸ்டர்ன் ஹாரர் டைம் என்ற யூடியூப் சேனலை வைத்துள்ளார். அதே வீட்டில் இவர் எடுத்த வீடியோவில் தான் இவர்கள் கதவருகே வரும்போது வீடியோவை ஏன் கட் செய்தார்கள் என்பதற்கான விடை இருக்கிறது. ஈஸ்டர்ன் ஹாரர் டைம் என்ற யூடியூப் சேனல் வைத்திருக்கிறவர் கதவை உள்ளிருந்து அடித்து பூட்டிவிட்டு ஜன்னல் வழியாக ஏறி குதித்து ஓடிவிடுகிறார். வீட்டில் அமானுஷ்யம் இருப்பதாக கூறி அகமதும் ஆலாவும் வீட்டை விட்டு ஓடும்போது இந்த இருவர் மட்டும் இருப்பது போல வீடியோ காட்சிகளை உருவாக்கியிருந்தனர். ஆனால் இந்த இருவரும் அங்கிருந்து ஓடுகிற காட்சியை மூன்றாவது நபர் படம் பிடித்திருந்தார். இதிலிருந்து இந்த வீடியோவில் அமானுஷ்யமான நிகழ்வுகளை செய்தது எல்லாமே அந்த மூன்றாவது நபர்தான் என்பது தெளிவாகிறது. இந்த வீடியோ பேய் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது. பேய் இருக்கிறதா நம்ப வைக்கிறதுக்காக போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். பேண்ட்ரி கோஸ்ட். ஒரு வீட்டின் கிச்சனில் உள்ள ஷெல்ஃப்ல ஒரு அமானுஷ்யமான உருவம் தோன்றுச்சு. அந்த ஷெல்ஃபோட கதவுகள் தானா திறக்கிறதும் அந்த ஷெல்ஃபுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான உருவம் தோன்றதுமான வீடியோக்களை இன்டர்நெட்ல அந்த வீட்டில் உள்ள ஓனர் வந்து அப்லோட் பண்ணாரு. இந்த வீடியோ உண்மையா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக ஒரு ஸ்கெப்டிக் வந்துட்டு அந்த வீடுல செக் பண்ணி பார்த்தாரு. ஸ்கெப்டிக் வந்து ஷெல்ஃபுக்கு முன்னாடி கேமரா வச்சு செக் பண்ணி பார்க்கும் போதும் கதவுகள் தானா திறக்கிறதும் அமானுஷ்யமான உருவம் தோன்றதுமான பல விஷயங்கள் நடந்துச்சு. இது அந்த வீட்டுல அமானுஷ்யமான ஒரு பேய் இருக்கிறது உண்மை அப்படிங்கறத நிரூபிக்கிறதாக சொல்லி ஒரு வீடியோ இன்டர்நெட்ல உலா வருது. இது உண்மையா அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட வீடியோவை முதலில் சாரிமை 127 என்ற யூடியூப் யூசர் மே 25, 2007 ரியல் கோஸ்ட் வீடியோ ப்ரூஃப் 2 என்ற பெயரில் அப்லோட் செய்தார். முதலில் கோஸ்ட் வீடியோ ப்ரூஃப் 2 என்ற வீடியோவை பார்ப்போம். இதில் கதவு தானாக திறக்கும். ஒவ்வொரு முறை திறப்பதற்கு முன்பும் ஒரு உருவம் அசைவது கண்ணாடியில் தெளிவாக தெரியும். ரியல் ப்ரூஃப் 3 என்ற வீடியோவில் தரையை அவர் படம் பிடித்திருக்க மாட்டார். சோ கதவை திறந்த அந்த நபர் கீழுள்ள ஷெல்ஃபில் அமர்ந்திருப்பார். இந்த ஷெல்ஃபின் கீழ் ஒரு நபர் அமர்ந்திருப்பதை பார்க்க முடியும். ரியல் ப்ரூஃப் 3 என்ற வீடியோவில் கதவு தானாக திறக்கும். ஆனால் இந்த முறை ஷெல்ஃபின் கீழ் பகுதியை படம் பிடித்திருப்பார். ஆனால் ஷெல்ஃபின் கதவு அருகே காட்டியிருக்க மாட்டார். உள்ளிருந்து கதவை திறந்த நபர் ஷெல்ஃபின் சைடில் மறைந்து கொண்டார். மீண்டும் கதவை சாத்தியவுடன் ரைட் சைடில் இருந்து அந்த நபர் கண்ணாடியின் அருகே வருவார். இவற்றை உண்மையென கூறி த பேண்ட்ரி கோஸ்ட் டாக்குமெண்ட்ரி என்ற பெயரில் ஆவணப்படம் ஒன்றையும் வெளியிட்டனர். இந்த போலியான டாக்குமெண்ட்ரியை உருவாக்கவே சாரிமே 127 என்ற யூடியூப் சேனலை உருவாக்கினர். இந்த சாரிமே 127 யூடியூப் சேனலில்
இருக்கும் எல்லா வீடியோக்களுமே பேண்ட்ரிக் கோஸ்ட் டாக்குமெண்ட்ரியை பற்றிய தகவலை மட்டுமே கொண்டுள்ளது. அதே போல ஷேர்மை 127 அப்படிங்கிற யூடியூப் சேனலோட ஃபீச்சர்டு யூடியூப் சேனல் என்ன அப்படின்னு பார்த்தா த யூ ஷோ ஃபில்ம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் தான். அந்த யூடியூப் சேனலை கிளிக் பண்ணி போய் பார்த்தாலும் அங்கேயும் இந்த பேண்ட்ரி டாக்குமெண்ட்ரி பத்தின தகவல் மட்டுமே வீடியோக்களாக அப்லோட் செய்யப்பட்டிருந்துச்சு. இதுல இருந்து இந்த பேண்ட்ரிக் கோஸ்ட் அப்படின்ற வீடியோ போலியாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கறதும் இது முழுக்க முழுக்க டாக்குமெண்ட்ரியாக உருவாக்கி லாபம் சம்பாதிப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தெளிவாகுது. கோஸ்ட் ஸ்கிரீம் இன் வின்கேட் ஹோட்டல். 2003ஆம் ஆண்டு வின்கேட் அப்படின்ற ஹோட்டல்ல ஒரு அறையில இருந்து அமானுஷ்யமான அலறல் சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்ட அறைக்கு ஒரு செக்யூரிட்டி போய் செக் பண்ணி பார்த்தாரு. அந்த செக்யூரிட்டி அறைக்கு வெளியில இருக்கும் போதும் அவருக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறமா அவரு அந்த அறைக்குள்ள போய் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாரு. ஆனா அந்த அறையில யாருமே இல்லை. இப்படி சொல்லி ஒரு வீடியோ இன்டர்நெட்ல உலா வருது. இந்த வீடியோ உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முதலில் செப்டம்பர் 4, 2012 ஜிம்மி நட் 22 என்ற யூடியூப் யூசர் கோஸ்ட் ஸ்கிரீமிங் இன் ஹாண்டட் ஹோட்டல் என்ற பெயரில் அப்லோட் செய்தார். இந்த ஜிம்மி நட் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு உரிமையாளர் யாருன்னா டர்னர் கிளே. டர்னர் கிளே அப்படின்றவர் ஒரு திரைப்படத்துடைய இயக்குனர். இவரை பத்தியும் நம்ம பார்க்கலாம். இந்த டர்னர் கிளே ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி, டிசாஸ்டர் LA போன்ற படங்களை இயக்கியவர். இந்த வீடியோவில் செக்யூரிட்டியாக நடித்தவரும் இவர்தான். இவர் சமீபத்தில் த பிளாக்வெல் கோஸ்ட் என்ற ஆவணப்பட வடிவிலான மாக்குமெண்ட்ரியை உருவாக்கியுள்ளார். மாக்குமெண்ட்ரி அப்படின்னா டாக்குமெண்ட்ரி வடிவிலாக உருவாக்கப்படுற ஒரு திரைப்படம். அதான் மாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட வீடியோவானது வின்கேட் ஹோட்டலுடைய ப்ரொமோஷனல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட வீடியோ. இது உண்மையான அமானுஷ்ய வீடியோ கிடையாது. ஒரு சிறைச்சாலையில அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்கிறதாகவும் அந்த அமானுஷ்ய நிகழ்வுகள் உண்மையிலே நடக்குதா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக பிராட் அப்படின்ற பாராநார்மல் ரிசர்ச்சர் அவருடைய குழுவோட போய் அங்க செக் பண்ணி பார்த்தாரு. அப்ப ஒரு பெண்ணுடைய முகம் மட்டும் வேற மாதிரி மாறுச்சு. அங்க அமானுஷ்யமான நிகழ்வு நடந்ததுக்கு இந்த வீடியோ ஒரு ஆதாரம் அப்படி சொல்லிட்டு இன்டர்நெட்ல அவரு பதிவிட்டாரு. இந்த வீடியோ உண்மையானதா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முதலில் த கோஸ்ட் ஹண்ட் UK.com என்ற இணையதளத்தில் வெளியிட்டார். இந்த இணையதளம் பிராட் மேக் என்ற பாராநார்மல் ரிசர்ச்சருடையது. இது ஒரு எடிட்டிங் செய்யப்பட்ட வீடியோ. இது போல ஆஃப்டர் எஃபெக்டில் எடிட் செய்யலாம். இந்த வீடியோ CCTV காட்சியாக இருந்தா அதோட ஒரிஜினல் வீடியோவை அவர் ஏன் அப்லோட் பண்ணல? இந்த வீடியோவை எடிட் பண்ணி ஸ்கிரீன்ல போட்ட வீடியோவை கேமரா வச்சு எடுத்து ஏன் அப்லோட் பண்ணாரு? அவருடைய அபிஷியல் பேஜ்ல கூட இது அவர் நேரடியான வீடியோவை அப்லோட் பண்ணல. செல்போனை வச்சு எடுத்த வீடியோவை தான் அப்லோட் பண்ணியிருந்தாரு. பொதுவாக போலியான வீடியோ போடுறவங்க எப்பவுமே தங்களோட வீடியோவோட குவாலிட்டியா குறைப்பாங்க. இந்த வீடியோவை ஹை குவாலிட்டியில இவர் அப்லோட் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமா இது ஒரு எடிட் செய்யப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவரு அந்த வீடியோவை கேமரா வச்சு எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் இதோட ஒரிஜினல் வீடியோவையும் அவர் வெளியிடவே இல்லை. இதுல இருந்தே இந்த வீடியோ போலியானதுதான் அப்படிங்கிறது தெளிவா புரியுது. இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பி என்கிட்ட சொல்லியிருக்கும் போது இந்த வீடியோவோட லிங்க் செக் பண்ணி பார்த்தேன். அந்த குறிப்பிட்ட சேனல் அந்த வீடியோவுக்கு கீழேயே இந்த வீடியோ உண்மையானது அப்படின்னு நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பின் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த வீடியோ முழுக்க என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக அப்லோட் செய்யப்பட்டது அப்படிங்கறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இந்த வீடியோ உண்மையானது இல்லை அப்படின்னு. நீங்க யாரும் இது உண்மையான வீடியோ அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்ட 4 அமானுஷ்ய வீடியோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ யூடியூப்ல வந்திருக்கு. அது உண்மையான நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டை நான் பார்த்தே பேசிடுறேன். அஜித்குமார், NTP, இயற்கை ராஜேஷ், மரியா அலெக்சாண்டர், தக்ஷனா, தினேஷ்குமார், சந்தோஷ், சுரேஷ் மோகன், விக்ரஹா, ஸ்பாட்டன் வெப்பன், கோமதி கோபால் அப்படின்ற எல்லாருமே ஒரே வீடியோவை பத்தி தான் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வுட்ஸ் அப்படிங்கிற வீடியோவை ஜேம்ஸ் ராங்கின் அப்படின்றவர் அக்டோபர் 3, 2016 டெட்லைன் 420 அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோவுக்கு அவரு கிரீப்பி ஷிட்ஸ் இன் வுட்ஸ் அப்படிங்கிற பேர் கொடுத்திருந்தாரு. இந்த வீடியோவுக்கு மொத்தம் 3 பாகங்கள் இருக்குது. இந்த வீடியோல அவரு காட்டுக்குள்ள போகும்போது மரங்கள்ல காணாம போனவங்களை பத்தின அறிவிப்புக்குரிய போஸ்டர் வரிசையா மரத்துல ஆணி அடிச்சு தொங்க விடப்பட்டிருந்துச்சு. இத பார்த்த அவரு ஏதோ ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த போஸ்டர்கள்லாம் மரத்துல ஆணி அடிச்சு மாட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டாரு.
இதை பார்த்து பயந்து போனவர் ஹண்டிங்டன் காவல் நிலையத்துக்கு போய் இந்த மாதிரி நடுக்காட்டில் மரங்கள்ல போஸ்டர் நிறைய ஆணி அடிச்சு மாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இதுக்கு காவல் நிலையத்துல அந்த இடம் ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம்னு, அந்த இடத்துல இருக்கிற செட்டப் எல்லாம் ஹாலோவீனுக்காக போடப்பட்டது அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. இந்த குறிப்பிட்ட வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமா இந்த வீடியோவுக்கு ஒரு பிரச்சனையும் வந்துச்சு. இந்த வீடியோவில் காணாம போனவங்களை பத்தி மாட்டி வச்சிருந்த போஸ்டர் எல்லாம் உண்மையிலேயே காணாம போனவங்களோட போஸ்டர். இதுல லாரன்ஸ் பிளேயர் அப்படிங்கிற பொண்ணோடைய போஸ்டரும் வீடியோல வரும். இதை பார்த்து அவருடைய பேரண்ட்ஸ் ரொம்ப கோவப்பட்டு இந்த மாதிரி உண்மையிலே காணாம போனவங்களை பத்தி எதுக்காக இவங்க போஸ்டர்ல வச்சு ஹாலோவீன் கொண்டாடுறாங்க, இந்த சம்பவம் எங்க மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு, இது மாதிரி இனிமேல் யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவங்களை விளாசி தள்ளி இருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயம் மெயில் ஆன்லைன் அப்படிங்கிற செய்திகள் வெளியிடுற வெப்சைட்ல நியூஸா வந்துருந்துச்சு. இங்க அனுப்பி வச்சிருந்த லிங்க்ல ஜேம்ஸ் ராங்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட போட்டோ வந்திருக்கும். அந்த போட்டோல இருக்கிற ஜேம்ஸ் ராங்கின் உண்மையிலேயே அந்த வீடியோவை அப்லோட் பண்ணல. இந்த வீடியோவை அப்லோட் பண்ணவர் ஜேம்ஸ் ராங்கின். அந்த போட்டோல வரவரோட பேரு ஜான் ஜேம்ஸ் ராங்கின். இந்த ரெண்டு பேரும் ஒரே நபர்கள் கிடையாது, ரெண்டு பேரும் வேற வேற நபர்கள். சம்பந்தமே இல்லாம ஜான் ஜேம்ஸ் ராங்கினுடைய போட்டோவை அவரோட வீடியோல போட்டு இந்த வீடியோ போலியானதுங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆதாரத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. இரண்டாவது சம்பவம் ரப்சி லைவ் ஸ்ட்ரீமிங். ரப்சி அப்படிங்கிற யூடியூப் யூசர் லைவ் ஸ்ட்ரீமிங்ல வீடியோ கேம் விளையாடுற பழக்கம் உள்ளவர். அவரு அக்டோபர் 28, 2016 லைவ் ஸ்ட்ரீமிங் வந்தபோது அவருடைய அறையில அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு. ரப்சி வீடியோ கேம் விளையாடுறதுக்கு உட்கார்ந்த இடத்துக்கு பின்னாடி இருந்த அறையில கதவுகள் தானா திறந்து மூடும். அதுக்கப்புறமா அந்த அறைகள்ல லைட்டு தானா எரிஞ்சு திரும்ப அணையும். அதுக்கப்புறம் அவருடைய டேபிளுக்கு பின்னாடி இருந்த அட்டைப்பட்டி தானா பறந்து போய் விழுகும். இந்த மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள் ரப்சியோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்ப நடந்திருக்கும். ஆனா இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் அப்ப நடந்த அத்தனை அமானுஷ்யமான சம்பவங்களும் போலியானது. இதை ரப்சி லைவ் ஸ்ட்ரீமிங் அப்ப ரொம்ப திறமையா உருவாக்கி இருக்கிறாரு. இந்த வீடியோல நமக்கு கிடைச்ச க்ளூ எல்லாம் முதல்ல பார்க்கலாம். ரப்சி விளையாண்டுட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி இருக்கிற கதவு முதல்ல திறந்து மூடும். அப்ப அது மெதுவாக தான் மூடும். அப்ப ரப்சி அதை பெருசா சட்டை பண்ணியிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அது வேகமா திறந்து படார்னு மூடும் போது அவர் பயந்து போய் டக்குன்னு எந்திரிப்பாரு. எந்திரிச்சு அதுக்கப்புறம் ரப்சி போய் அந்த இடத்துல உள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாரு. ஆனா உள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் கையை தூக்கி காமிப்பாரு. அங்கடக்குள்ள நமக்கு ஒரு க்ளூ இருக்கு. இந்த கையை அவர் தூக்கி காமிச்ச போது கதவுக்கு சைடுல ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறது தெளிவா தெரியும். அவர் திரும்பவும் அவருடைய இடத்துல வந்து உட்கார்ந்தது பிறகு இதே போல கதவுகள் திறந்து மூடுற எல்லாமே நடக்கும். அதே நேரத்தில் அங்கே லைட்டு ஒரு சைடு எரிஞ்சு ஆஃப் ஆகும். இவர் எந்திரிச்சு போய் வெளிப்பக்கமாக அந்த லைட்டை அமர்த்திட்டு ரிட்டர்ன் வந்து உட்காருவார். மறுபடியும் லைட் எரியும். நம்ம வீட்டில் இதே போல் ஒரு லைட்டுக்கு 2 சுவிட்சு நம்ம வச்சுருப்போம். இந்த மாதிரி தான் அவங்களோட ரூம்லையும் ஒரு லைட்டோட சுவிட்சு வெளியிலையும் இன்னொரு லைட்டோட சுவிட்சு உள்ளே இருந்திருக்கு. இது போல் 2 சுவிட்ச் இருந்ததுனால தான் அவங்களால உள்ளே இருக்கிறவங்க அதை ஆப்ரேட் பண்ணி லைட்டை ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க, ஆன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு நபர் போர்வையை போத்தன மாதிரி குனிஞ்சபடி கீழே கூடி போயிருப்பாரு. இந்த நபர் தான் உள்ள லைட்டை ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் கதவை திறக்கிறதும் மூடுறதுமான வேலையை பார்த்துருக்காரு. வீடியோவை அட்டைப்பெட்டிக்கு நேராக ஜூம் பண்ணி பார்க்கும்போது அட்டைப்பெட்டிக்கு பக்கத்தில் ஒயிட் கலரில் ஒரு ஸ்ட்ரிங் அதில் கட்டியிருக்கிறது தெரியும். அந்த ஸ்ட்ரிங் லைட்டாக தூக்குனது பிறகு தான் அட்டைப்பெட்டி பறந்து போய் கீழே விழுக்கும். ஏப்ரல் 25, 2014 அதே அபார்ட்மெண்ட்ல மறுபடியும் இன்னொரு லைவ் ஸ்ட்ரீமிங் அவர் வந்திருந்தாரு. அந்த வீடியோல கதவு திறந்து மூடிய பிறகு ரைட் சைடு கதவு வழியாக உள்ளே நுழைந்து லெப்ட் சைடு கதவு வழியாக வெளியே வருவார். சோ அந்த வீட்டில் இருக்கிற 2 கதவுகள் ஒரே அறைக்கான கதவுகள் அப்படின்றது தெளிவாகுது. அக்டோபர் 30, 2016 ரப்சி தன்னோட ட்விட்டர் பக்கத்துல சாரி என்னால இன்னைக்கு லைவ் வர முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணின மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. ஆனா அக்டோபர் 31, 2016 அன்னைக்கு பேய் வந்ததாக சொன்ன அமானுஷ்ய வீடியோவில் ஒரு பகுதியை ஸ்னாப்ஷாட் எடுத்து ஹாப்பி ஹாலோவீன் என்று ட்வீட் பண்ணியிருப்பாரு. இதுல இருந்து இந்த வீடியோவை அவர் ஹாலோவீனுக்காக போடப்பட்ட பிராங்க் வீடியோ அப்படிங்கிறது தெளிவா புரியுது. 3வது சம்பவம் நடந்ததா சொன்ன வீடு அலெக்சாண்டர் அப்படிங்கிறோட வீட்டில் நடந்ததை சொல்லியிருப்பாரு. அந்த நபரோட பேரு அலெக்சாண்டர் கிடையாது, கெவின் சாக்னஸே. அவரோட வீட்டில் நாய்கள் வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கும். அந்த நேரத்தில் வீட்டு பரன்ல யாரோ தட்டுற சவுண்ட் கேட்கும்.
அப்போ கெவின் சாக்னஸே தன்னுடைய கேமராவை எடுத்துட்டு மாடியில் போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போவார். மாடியில் உள்ள பறனை திறந்துட்டு உள்ள கேமராவை கையில் பிடிச்ச மாதிரியே உள்ளே போய் எங்கேருந்து சத்தம் வருது அப்படின்னு பார்ப்பாரு. ஆனால் யாருமே உள்ளே இருக்க மாட்டாங்க. அவர் ரிட்டர்ன் மறுபடியும் பறனை விட்டு இறங்கி கீழே வந்து கதவை சாத்தின பிறகு மறுபடியும் யாரோ மேலே தட்டுற சத்தம் கேட்கும். இந்த முறை அவர் உள்ளே போகும்போது தன்னுடைய கேமராவை கீழே தரையில் வச்சுட்டு சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவர் உள்ளே போவார். இந்த முறை அங்கே இருந்த டின் பறந்து போய் கீழே விழுகும். உடனே பயந்து போன கெவின் சாக்னஸே அங்கேருந்து கீழே ஓடி வந்துடுவார். இந்த வீடியோ உண்மையான வீடியோ கிடையாது, இது எடிட்டிங் செய்யப்பட்ட வீடியோ தான். அது எப்படி எடிட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்காங்கிறத பார்க்கலாம். அந்த பறனில் சத்தம் கேட்டு உள்ளே போய் செக் பண்ணும்போது அந்த டின் மற்றும் சிம்னி பக்கம் கேமராவை அவர் திருப்பி இருக்கவே மாட்டார். ரெண்டாவது தடவை சத்தம் கேட்டு மறுபடியும் அவர் உள்ளே போகும்போது கேமராவை கீழே வச்சுட்டு போய் செக் பண்ணுவார். அந்த நேரத்தில் ஃபுல் வியூவை கவர் பண்ணுறதுக்காக கேமராவை லைட்டாக ரைட் சைடு யாரோ திருப்பி இருப்பாங்க. அடுத்ததாக அவர் உள்ளே போய் நிற்கும்போது அவரோட ரைட் சைடு கையை லைட்டாக மூவ் பண்ணுவார். அந்த நேரத்தில் தான் டின் பறந்து போய் கீழே விழுகும். டின்னோட சைடில் இருக்கிற கைப்பிடியில் நூலை கட்டி லைட்டாக இழுத்துருக்கிறாரு. இதனால தான் அவர் முதல் தடவை வீடியோவை கையில் பிடிச்சிட்டு உள்ளே போகும்போது டின்னை ஃபோக்கஸ் பண்ணலை. அதுக்கப்புறமா அந்த அறையில் லைட்டு டிம் ஆகும். இதற்கு காரணம் அந்த இடத்துல வீடியோவை ஓவர்லாப் செஞ்சு கான்ட்ராஸ்ட்டை அதிகப்படுத்தியதுனால வீடியோ அப்படி தெரியும். ஓவர்லே பண்ணின வீடியோ ஒழுங்காக சின்க்ரோனைஸ் ஆகாததால் வீடியோவோட லெஃப்ட் ஓரத்தில் இருக்கிற அட்டைப்பெட்டியில் உள்ள ஆரோ ரெண்டாக தெரியும். இதில் இருந்து இந்த வீடியோ ஒரு எடிட்டிங் செய்யப்பட்ட வீடியோ அப்படின்றது தெளிவாகுது. சிம்னி சைடில் மட்டும் டார்க்காக இருக்கும்போது அங்கேருந்து ஒரு நபர் ஒரு பொருளை தூக்கி போடுவார். அந்த நபர் அங்கே இருக்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை ஓவர்லே பண்ணும்போது லெஃப்ட் சைடில் அதிகமான கான்ட்ராஸ்டாக ஏற்றிருப்பார். இந்த வீடியோவை ஜனவரி 16, 2008 கே சிசில் 27 என்ற யூடியூப் சேனலில் ட்ரூலி டெரிஃபையிங் போல்டர்ஜிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற பெயரில் முதல்ல பதிவேற்றம் செஞ்சிருந்தார். இவர் த அதர் சைட் என்ற நகைச்சுவை மியூசிக் வீடியோவில் நடித்து எடிட்டிங்கும் செஞ்சுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மேலும் சில மியூசிக் வீடியோவை அவர் எடிட் செஞ்சு அவரோட கே சிசில் 27 என்ற யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காரு. இதில் இருந்தே அவருக்கு எடிட்டிங்கில் அதிக ஆர்வம் இருக்குங்கிறது தெரியுது. அதனால அவர் இருக்கிற எல்லா வீடியோவையும் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் உள்ள 4வது சம்பவம் ஜமைக்கா திருமணுக்கு நடந்த அமானுஷ்ய அனுபவம். இந்த வீடியோவை முதல்ல சிவிஎம் அப்படிங்கிற தொலைக்காட்சியில் தான் நியூஸாக போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் அந்த சிறுவன் சேரில் உட்கார்ந்துருக்கும் போது அவனை ஏதோ ஒன்று பிடிச்சி பின்னாடி இழுக்கும் போது அவன் கீழே விழுக போவான். இரண்டாவதாக அவன் ஒரு சுவருக்கு பக்கத்தில் நிற்கும் போது அமானுஷ்யமான ஏதோ ஒன்று அவனுடைய காலை பிடிச்சி ரைட் சைடில் இழுக்கும். ஆனால் இது எல்லாமே அமானுஷ்யங்கள் கிடையாது. அந்த சிறுவன் சேரில் உட்கார்ந்துருக்கும் போது அவனுடைய குதிங்கால ஊனி சேரை தூக்குவான். அந்த நேரத்தில் தான் அவன் கீழே விழுக போவான். உடனே அவனுடைய அம்மா அவனை கேட்ச் பண்ணிடுவாங்க. ரெண்டாவதாக அவன் சுவருக்கு பக்கத்தில் போய் நிற்கும் போது அவனை பேய் ரைட் சைடில் காலை பிடிச்சி இழுத்து தான் சொல்லுவான். ஜென்ரலாக நின்றுக்கிட்டு இருக்க ஒரு நபரோட காலை பிடிச்சி நம்ம இழுத்தோன்னா எந்த சைடு நாம் இழுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் விழுவாங்க. நீங்கள் கபடியெலாம் பார்த்துருந்தீங்கன்னா கபடியில் ஒருத்தரோட காலை பிடிச்சி பின்னாடி இழுத்தா அவர் முன்னாடி விழுவார். ஆனால் அவருடைய காலை பிடிச்சி இழுக்கும் போது அவர் ஃப்ரண்ட்டில் விழுவார். ஏன்னா அங்கே தான் அவங்க அம்மா நின்றுட்டுருக்காங்க. அவரை ஈஸியாக அவங்க அம்மாவால் கேட்ச் பண்ண முடியும்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் சேஃபாக அவங்க அம்மா கையில் போய் விழுகிறாரு. அப்படி அம்மா கையில் விழுந்ததுக்கு அப்புறமா அவருடைய இன்னொரு காலையும் அவர் தூக்குறாரு. ஏன்னா இப்போ அவங்க அம்மா பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவருடைய 2 காலையும் எளிமையாக தூக்க முடியும். சம்பவம் நடந்ததுக்கு மறுநாள் அந்த பையனை ஒரு ஃபாதர் பார்த்து அவனுக்காக ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ நீ பேய் இருக்கிறதுக்கான ப்ரெசன்ஸை எனக்கு காமி, நீ ஏதாவது பொருளை தூக்கி போடு அப்படின்னு ஃபாதர் சொன்னார். ஆனால் எந்த பொருளும் அந்த மாதிரி பறக்கவே இல்லை. மறுபடியும் இந்த ஜமைக்கா சிறுவனை தான் பேய் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி மறுபடியும் இந்த பையன் செஞ்சுட்டு கீழே விழுந்தான். நிலைமையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஃபாதரு வீடு முழுவதும் ஆசீர்வாத சடங்கை பண்ணுறேன்னு சொல்லி ஆலிவாயில் தெளித்தார். அதுக்கப்புறமா இந்த பையனுக்கும் ஆலிவாயில் தெளித்து ப்ரேயர் பண்ணதுக்கப்புறமா அந்த பையனை பிடிச்சி தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த பேய் போயிருச்சுன்னு அந்த சிறுவன் பேட்டி கொடுத்தான். Yes, afraid of him, but no, when him trouble me, I just feel like to laugh. இந்த வீடியோவுக்கு சயின்டிஃபிக்கலாக விளக்கம் சொல்லணும்னா அந்த பையன் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கான். அவனோட மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருந்திருக்கு. அந்த பயம்தான் அவனை ஏதோ ஒரு பேய் பயமுறுத்துறதா அவனா திங்க் பண்ணியிருக்கான்.
அதுக்கப்புறமா ஃபாதர் அவனுக்கு ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறமா நமக்காக யாராவது ப்ரேயர் பண்ணால் நமக்கு சரியாயிரும் அப்படிங்கிற மனநிலை அவனுக்கு ஏற்கனவே இருந்ததுனால ப்ரேயர் பண்ண உடனே அவனுக்கு அந்த மனநோய் சரியாயிருச்சு. அவனை பேய் இப்போ பயமுறுத்துறது இல்லை அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த வீடியோக்கள் எல்லாமே எடிட் செய்யப்பட்டு போடப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் காட்டுறாரு அவர். இப்போ எல்லா வீடியோ பார்க்காதா இருந்தால் அந்த லிங்கை கூட கீழே போட்டு விட்றோம், பாருங்கள். அது அந்த சேனலில் போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் எப்படிலாம் தில்லு முள்ளுகள் பண்ணுறாங்க இவங்க. அந்த வீடியோ சாஃப்ட்வேரில் வச்சுக்கிறாங்க. நிறைய விஷயம் வசதி வாய்ப்பு இருக்குது. இருக்கும்போது இல்லாத ஆளை இருக்கிற மாதிரி காட்டுறது, இருக்கிற கையை இல்லாமல் காட்டுறது, தலையை இல்லாமல் காட்டுறது, எல்லாமே சாஃப்ட்வேரை வச்சு சில விஷயங்களை வச்சு பண்ண முடியும். இதை தான் சகோதரர் டெமோ பண்ணி காட்டுறாரு. பல விஷயம் டெமோ பண்ணி காட்டுறதுனால நல்ல பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு நல்ல சேனல். இது பல விஷயங்கள் பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் மனித கற்பனையால் உருவாக்கப்பட்ட கொள்கை. இந்த கொள்கையெல்லாம் அவர் கடவுள் மறுப்பில் இருக்கக்கூடிய விஷயம் அது தனி. இது ஆமாம். அதே நேரத்தில் இந்த விஷயத்தை சொல்கிறாரு இல்லை, இந்த விஷயம் தெளிவாக டெமோ பண்ணி காட்டுறாங்க. எப்படிலாம் தில்லு முள்ளு செஞ்சு இந்த யூடியூப்பில் வெளியிடுறாங்க, எந்தெந்த சாஃப்ட்வேரில் பயன்படுத்தி சவுண்டை உருவாக்குறாங்க, இருக்கிறது இல்லாத மாதிரி எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தெளிவாக காட்டியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து இந்த பேய் பிசாசு இல்லைங்கிற அந்த உண்மையான நம்பிக்கைக்கு வரும்போது நம்ம அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம்.